ஹலோ சில்லக்குட்டீஸ்! எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இது என்னடா எடிட்டோட நிப்பாட்டிட்டாங்களே! அப்படின்னு சில பேர் என்ட்ட கேள்வி கேட்டீங்க. ஆ ஆக்சுவலா அது எனக்கு எடிட்டிங் அப்படின்னு மட்டும் தான் எனக்கு வந்து ரெக்வெஸ்ட் வந்துச்சு. பட் இத வந்து சரி ஓகே நம்ம இத மூவியா எடுக்க போடலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ தான் நான் இத மூவியா எடுத்துட்டு போறேன். எப்படி வரப்போகுது, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஸோ நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது எப்படி இருக்கு? இன்னும் நான் என்னென்ன பண்ணலாம்? ஸோ உங்களுக்கு யாராச்சும் ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட் இருக்குன்னா, தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம டைரக்ட்டா இந்த வீடியோக்குள்ள போயிரலாம். டேய்! ஏதாவது சீன் நான் கட் பண்ணியிருந்தா, தயவு செஞ்சு உங்க வீட்டு பிள்ளையா என்னைய மன்னிச்சு விட்டுருங்க. மூவி மாரியே கொண்டு போவேனா, அக்யூரேட்டா அப்படிலாம் யாருமே கொண்டு போக மாட்டாங்க. ஸோ, என்னால முடிஞ்ச அளவு இந்த மூவிய நான் கொண்டு போறேன். ஸோ, உங்களுக்கு இது பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, நம்ம வளவளன்னு பேசியாச்சு. நம்ம டைரக்ட்டா இந்த வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ, ஸ்டார்ட்டிங் சீன்ல தான் அப்படியே வந்து பழைய காலத்த தான் காட்டுறாங்க. ஸோ, ஜெய் தான் அப்படியே எல்லா வேலையும் செய்றாரு. அப்படியே எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு, அங்க வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்காரு. இப்ப அங்க ஒருத்தர் தான் ஜெகே இங்க வந்து இது எல்லாத்தையும் வந்து செய் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அப்படியே வந்து எல்லா ஒர்க்கையும் வந்து ஜேகே வந்து செஞ்சுட்ருக்காரு. ஸோ, இப்படி ஜேகே வந்து வேலை செஞ்சுட்டே இருக்க, அங்க வந்து ஒரு ராட்டினத்தில நம்ம டே தான் அப்படியே வந்து அந்த ராட்டினம் வந்து சுத்திக்கிட்டு இப்ப டக்குனு அந்த ராட்டினம் வந்து பிரேக் ஆகுது. இப்ப டே தான் யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ் என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அங்க இருந்த எல்லா மக்களும் வந்து கத்திட்டு இருக்காங்க. இப்ப ஜேகே தான் அப்படியே வந்து ஒரு கயிற எடுத்து அந்த அ ராட்டினத்தில கட்டி அப்படியே வந்து இழுக்குறாரு. அ ஃபுல்லா இழுத்து அப்படியே வந்து இந்த ராட்டினத்த நிக்க வச்சுட்டு, அப்படியே வந்து டேவ வந்து காப்பாத்துறாங்க. அப்புறம் எல்லாருமே காப்பாத்துறாங்க. இப்ப டே தான் அப்படியே ஜேகேவ பார்த்துட்டு, "உனக்கு எதுவும் ஆகலல்ல?" அப்படின்னு வந்து கேட்க, "எனக்கு எதுவும் ஆகல ஜெகே." அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே கீழே இறங்கிட்டு அவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அப்படியே டே பின்னாடியே ஒரு பொண்ணு வந்துட்டு, டே வா போலாம்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு போறாங்க. ஸோ, இப்போ வந்து அவங்க 2 பேரும் தான் அப்படியே வந்து பேசிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. இப்படியே கட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் சீன்ல காமிச்சோம்னா, டே தான் அப்படியே கார்ல வந்துட்டு அப்படியே அவர் கைய பார்க்குறாரு. கையில லைட்டா ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கு. ஸோ, அத பார்த்துட்டு அப்படியே ஜேகேவ அப்படியே நெனச்சுக்கிட்டே அப்படி வராரு. ஸோ, அப்படி வந்துட்டுருக்கும்போது கார் வழியா பார்க்குறாரு. அங்க ஜேகே தான் அப்படியே ஒர்க் பார்த்துட்ருக்கா. ஸோ, ஜேகே பாட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கா. இப்ப டே தான் வண்டிய நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இப்ப டே தான் அப்படியே கார விட்டு கீழ இறங்கிட்டு, அப்படியே வந்து நின்னு பார்க்குறாரு. ஜேகே வந்து டேய் டேய் யா டேய் அவன் பார்க்குறான் அப்படின்னு வந்து சொல்லவும், ஜிகே தான் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. டே தான் டாட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு மாரி கையசைக்க, அ ஜிகே இத பார்த்துட்டு ஒரு மாரி பிளாங்க்கா வந்து முழிக்கிறாரு டேவ பார்த்துட்டு. அப்புறம் டாட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே வந்து ஒரு மாரி இருக்காங்க. ஸோ, டே தான் அப்படியே கார் எடுத்துட்டு அப்படியே கிளம்புறாரு. ஸோ, இப்படியே கொஞ்சம் சீன் வந்து கட் ஆகுது. ஸோ, கட் ஆகி இப்போ டே சைட் தான் அப்படியே டே தான் மறுபடியும் கார்ல எடுத்துட்டு வராரு. ஸோ, அப்படி எடுத்துட்டு வரும்போது அங்க ஜேகே தான் அப்படியே பசங்களோட ஃபுட்பால் வந்து விளையாண்டுட்டுருக்க. ஸோ, அப்படியே ஃபுட்பால் விளையாண்டுட்டுருக்க கரெக்ட்டா டே வந்து பார்க்க ஜேகேவும் அப்படியே வந்து டேவ வந்து பார்த்துட்டுருக்காங்க. 2 பேத்துக்கும் சரியான ஐ கான்டாக்ட் அங்க வந்து போயிட்டுருக்கு. இப்ப டே தான் அங்க இருக்க ஒரு செடிய எடுத்து புடுங்கி அத அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. ஜேகே அத அப்படியே தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு.
அதுக்கு மட்டும் நானும் மழை பெஞ்சு உப்பு கல்லு ஒன்னு படவோ வேற படவோ ஒரு பொறுப்போ எனக்கு கூட விழுந்தா கூட ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூக்காரி ஆசைப்பட்டு பூத்திருக்கா ராசாத்தி ராசாத்தி ரம்பூனுக்கு ராசாத்தி காப்பகல காத்திருக்காளா இப்ப பூட்ட தூக்க போறேன் இளஞ்சிருக்கி ஒன்ன முறுக்கி ஏன் அரணக்கே ராக்க போறேன் ஸோ அவங்க வந்து இப்படி ரொம்ப அழகா அவங்களோட லவ்வ வந்து கொண்டு போயிட்டுருக்கு. இப்போ வந்து டேவோட இடுப்பு சைட்ல ஜேகே வந்து அவரோட ஹேண்ட் அச்ச வந்து வச்சிருப்பாரு. ஸோ இது வந்து டே வந்து அப்படியே கண்ணாடியில அப்படியே உத்து உத்து பார்த்துட்டு, அப்படியே ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க, அவங்களோட அப்பா வந்து அப்படியே ஒரு அயர்ன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து, அப்படியே வந்து டேவோட ஹிப் சைடு அப்படியே வைக்க, இப்போ டே தான் "ஏ
விடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து கத்திட்டு இருக்க. விடுங்கப்பா, விடுங்க வலிக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து கத்திட்டு இருக்க. இப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டணும்னா, ஒரு சில போலீஸ்லாம் அப்படியே இறங்கிட்டு, சில பேர்லாம் அப்படியே புடிச்சிட்டு, அப்படியே இந்த கோர்ட் மாரி பழைய காலத்துல ஒண்ணு இருக்கும்டா. ஸோ, அந்த கோர்ட்லாம் போய் அப்படியே வந்து தீர்ப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, அங்க வந்து ஒரு அமெரிக்கன் இது தான்டா நடந்துட்டுருக்கு. ஸோ, அந்த ஆட்சி இப்போ வந்து வரவும் எல்லாமே பேன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, எதுவுமே அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அரசாங்கம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. ரூ. 500 நோட்டு. அப்புறம் அதெல்லாம் செல்லவே செல்லாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கு. இப்போ ஒரு ஃபேமிலி தான். அப்படியே வந்து அடிச்சுக்கிறாங்க. ஐயோ! பணமெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்த அப்படியே வீசி எறியுறாங்க. எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் எல்லாமே எரிச்சு, அப்படியே எல்லாத்தையுமே எதுவுமே இல்லாத மாரி எல்லாத்தையுமே பண்ணிட்டுருக்காங்க அங்க. இது வந்து மக்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ, அங்க வந்து ஒரு மாரி போராட்டம் மாரி நடந்துட்டுருக்கு. எல்லாரும் அங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. எல்லாருமே அங்க உள்ள வர பார்த்துட்டு இருக்காங்க. பட் போலீஸ் எல்லாருமே அடிச்சு தொரத்திக்கிட்டு இருக்காங்க அங்க. ஸோ, இப்ப அந்த போலீஸ்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த சீமெண்ணெய எடுத்து அப்படியே நடு கூட்டத்துல போட்டு அப்படியே நெருப்ப தூக்கி எறியுறாங்க. ஸோ, அங்க நெருப்பு அப்படியே பத்திட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ, இதெல்லாம் மக்களால தாங்க முடியாம அப்படியே இந்த நாட்ட விட்டு போயிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க. இப்படியே தான் அப்படியே ஒரு சிலைக்கிட்ட வந்து அப்படியே வந்து விளக்க பொருத்தி வைக்கிறாங்க. ஸோ, இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாரிடா. ஒரு பலூன கட்டி அப்படியே வந்து மேல அனுப்பி விடுவாங்க. ஸோ, இப்படியே தான் அப்படியே வந்து விளக்க பொருத்தலான்னு வரும்போது, அங்க ஜேகே வந்து நிக்கிறாரு. அங்க டே வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா, ஜேகே அப்படியே டேவ வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஜேகே தான் அப்படியே ஓடால புகுந்து டேவோட கைய அப்படியே பிடிச்சு தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்து அப்படியே டேவ வந்து நிக்க வைக்கிறாரு. இப்ப டே தான் அப்படியே ஜேகே வந்து கட்டி பிடிச்சுட்டு அப்படியே அழுகுறாரு. "டேய் இங்க பாரு, நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நீ யாரோ, நான் யாரோ, நான் வேற ஜாதிக்காரவன். உங்க அப்பாவுக்கு இது சுத்தமா புரியாது." நான் சொன்னேனா, "ஜேகே இங்க பாரு, நான் உன்னை லவ் பண்றேன். எனக்கு இந்த ஜாதி சாதம்லாம் வேணாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன் இதெல்லாம் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரில. ஆனா இதெல்லாம் வேணாம் ஜேகே. எனக்கு நீ மட்டும் போதும். நீ மட்டும் போதும். என் வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எனக்கு இதெல்லாம் வேணவே வேணாம்." "சரி டி. அப்ப இந்த துணியெல்லாம் மாத்திட்டு, நார்மலா போட்டுட்டு வா கிளம்பலாம்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்ப டே தான் அப்படியே ஒரு நார்மல் ட்ரெஸ்ல வர. ஸோ, அப்படியே எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ, அங்க போட் வந்து நிக்கிது. ஸோ, எல்லாருமே அங்க கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ, இப்படி போயிட்டுருக்கு. அங்க ஒரு போலீஸ் தான் ஒரு அம்மாகிட்டேருந்து அந்த செயின் எல்லாத்தையுமே பறிச்சு வச்சுட்டுருக்க. இப்ப அந்த அம்மா தான், "ஐயோ! ஐயா, ஐயா, ஐயா எடுக்காதீங்க ஐயா, ஐயா எடுக்காதீங்கய்யா. இத வச்சு தான் ஐயா நான் வந்து போகணும்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த அம்மா கதறிட்டுருக்கு. "ப்ளீஸ் ஐயா, இத விட்டுருங்கய்யா. இத வச்சு தான் ஐயா என் குழந்தைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும். விட்டுருங்கய்யா." "ஜல்தி ஜாவோ எல்லாரும் போங்க போங்க 2 போங்க." அப்படின்னு சொல்லிட்டு தொரத்தி விட்டுட்டுருக்காங்க. அந்த அம்மா தான் போலீஸ பார்த்து அப்படி திட்டிட்டு போகுது. "நீ நாசமா போயிருவ." அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே திட்டிட்டு அப்படியே வந்து போறாங்க. அந்த போலீஸ்லாம் அப்படியே அந்த நகையெல்லாம் அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு. இப்ப டே வந்து உள்ள போயாச்சு. பட் ஜேகேவால உள்ள போக முடியல. "இல்ல இதுக்கு மேல போட்ல இடம் இல்ல." அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜேகே அப்படியே தடுத்து வச்சிருக்காங்க. இப்ப டே தான் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஜேகே ஆளே காணோம். இப்ப ஜேகேவோட ஃப்ரெண்ட் தான், "சார் சார் சார் இவரு அவரோட ஒய்ஃபு சார். ப்ளீஸ் சார்" அப்படின்னு வந்து கெஞ்சிட்டு இருக்கா. "அதெல்லாம் முடியாது." அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து உடச்சிட்டு இருக்க. இப்ப ஜேகே தான், "என் ஃப்ரெண்டு மேல கைய வைக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கத்திட்டு இருக்காரு. ப்ளீஸ் சார் கெஞ்சி கேட்குறேன் சார். அவர மட்டும் விட்டுருங்க சார். இது அவரோட ஒய்ஃபு சார். ப்ளீஸ் சார் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்க. இப்ப அந்த போலீஸ் தான் அப்படியே வந்து பார்க்குறாரு. இப்ப ஜேகேவோட ஃப்ரெண்டா, "ரொம்பவே தேங்க்ஸ் ஐயா" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து கும்பிட்டுட்டு இருக்க. இப்ப ஜேகே தான் அப்படியே குடு குடு குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்காரு. ஓடி வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட கட்டி பிடிச்சிட்டு, "உனக்கு எதுவும் ஆகலல்ல?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "வா வா போயிடலாம்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே 4 பேருமே அப்படியே போறாங்க. இப்ப அந்த 4 பேருமே ஷிப்ல இருக்காங்க. ஜேகே தான் அப்படியே சும்மா கிச்சிலிக்கா காட்டிட்டு இருக்க. "டேய் அமைதியா இருடா" அப்படின்னு வந்து சொல்லிட்டு 2 பேருமே சும்மா கியூட்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா போட் எடுக்கிற நேரம், அங்க வந்து நெறைய ஜீப் வந்து வந்து வருது. ஸோ, அந்த பொலிட்டீஷியன் தான் அப்படியே ஜீப் விட்டு இறங்குறாரு. போட்ட அப்படியே ஸ்டாப் பண்றாங்க. இப்ப ஜேகே தான் அப்படியே டேவ் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. "அந்த பையன தேடுங்க" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த பொலிட்டீஷியன அப்படியே வந்து தேடிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ, இப்படியே தேடிட்டே இருக்க, இப்ப ஜேகேவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான்
அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு கைய காட்டுறா. இப்போ ஃப்ரெண்டு தான். ஏன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்டுட்ருக்கா. அப்புறம் இந்த பொலிட்டீஷியன்லாம் உள்ள போயிட்டு அப்படியே கையும் களவுமா ஜேகேயும் டேயும் வந்து பிடிக்க. டேவ அப்படியே வந்து இழுத்துட்டு போக, இப்ப ஜேகேக்கு அப்படியே விலங்க போட்டுட்டு கூட்டிட்டு போகலான்னு பார்த்துட்டு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் ஒரு இதில அப்படியே வந்து ஜேகே தான் போலீஸ்லேருந்து தப்பிச்சுட்டு டேவோட கைய பிடிச்சிட்டு அப்படியே தர 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 தரன்னு இழுத்துட்டு அப்படியே வேகமா போயிட்டுருக்கு. போயிட்டுருக்காரு. ஸோ, அப்படியே வந்து போலீஸ் எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ, இப்போ ஒரு கட்டத்தில போலீஸ்லாம் ஜிகி வந்து ஒரு மாரி சரவுண்ட் பண்ணி நிக்க, இப்போ ஜிகி தான் அப்படியே வந்து ஃபைட் போட்டுட்ருக்காரு. இப்படியே ஃபைட் போட்டுட்டு அப்படியே வந்து இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ, அப்படியே வந்து ஃபைட் வந்து போய்க்கிட்டே இருக்குடா. டேவும், ஜிகியும் அப்படியே வந்து தப்பிச்சு போய்க்கிட்டே இருக்காங்க. இப்படியே தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க, இப்போ ஒரு கட்டத்தில அந்த போலீஸ் தான் அப்படியே வந்து ஷூட் பண்ணிட்டுருக்காரு. ஜேகேவ பார்த்துட்டு அப்படியே ஷூட் பண்ணிட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட்டு ஷூட் ஜேகே தப்பிச்சிட்டாரு. செகண்ட் ஷூட்ல ஜேகேவும் டேவும் அப்படியே வந்து கடலுக்குள்ள குதிக்கிறாங்க. ஸோ செகண்ட் ஷூட்ல ஜேகேவோட நெத்தியிலே அப்படியே வந்து அந்த புல்லட் வந்து பாயுது. ஸோ அப்படியே மண்டையில ஷூட் பண்ணனால அப்படியே அந்த ஜேகே அந்த பிளட்ல அப்படியே லாஸ் ஆகுது. தான் ஜேகே பிடிச்சி உலுக்கிட்டுருக்காரு. அப்புறம் வந்து அங்க மேலேருந்து அப்படியே அந்த இன்ஸ்பெக்டர், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே வந்து ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டேவ அப்படியே தள்ளி தள்ளி விடுறாரு. அது ஒரு கட்டத்தில ஜிக்கியோட அப்படியே மூச்சு எல்லாமே ஸ்டாப் ஆகுது. தான் அப்படியே வந்து குலுக்கிட்டு இருக்காரு. ஜிகி ஜிகி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள இருக்க குலுக்கிட்டு இருக்காரு தான். ஸோ ஜிகே அப்படியே கண்ணை மூடிட்டாரு. தான் அப்படியே ரொம்ப அழுகுறாரு. ஜிகே ஜிகே அப்படின்னு ரொம்ப அழுகுறாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் ப்ரெசென்ட்ல காமிச்சோம்டா. அங்கே தான் தான் கட்டில படுத்துட்டு ஜேகே 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 அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து திணறிக்கிட்டு இருக்க அந்த டாக்டர் தான் டே கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. தான் முழிச்சு பார்க்குறாரு. நீ கிம்ட்டயா? டே கிடையாது. புரியுதா? அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்கிறாரு. தான் எதுவுமே புரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்காரு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்து தான் அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. ஸோ வீட்டில் அவங்க அம்மா அப்பா தான் அப்படியே தான் அப்படியே சந்தோஷமாக இருந்துட்டுருக்காரு. இப்போ தான் அம்மா டிஃபன் ரெடியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பி ஸ்டெப்ஸ் எல்லாம் போகிறாரு. ஸோ அவர் ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஸோ அப்படியே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கண்ணாடி முன்னாடி தான் அப்படியே நினச்சி பார்க்குறாரு. ஜேகேவோட பாஸ்ட்டு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இப்போ தான் அப்படியே கண்ணை மூடிட்டு வா வான்னு சொல்லும் போது அங்கே பின்னாடி டேவோட மெய்டு எங்கே வர அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு குரல் வர தான் அதை கண்டுக்காம வா வா ஜேகே அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து கூப்பிட அப்படி 2 பேருமே ஹக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ டேவோட அம்மா தான் என்ன நடக்குதுங்க அப்படின்னு வந்து வர இப்போ தான் அப்படி சொல்லி நடக்குன்ட்டு ஒரு நீயா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டுருக்குடாங்க. ஸோ அப்படியே வந்து கீழே இறங்கி வரும்போது அவங்க அப்பா தான் ஏதோ ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்க. இப்போ தான் அப்படியே சலிச்சுட்டு அப்படியே வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஸோ இப்படி டேயோட ஒரு சைடு இருக்க இப்போ ஜேகே தான் அங்கே ஜங்குக்கா இருக்காரு. ஸோ இப்போ வந்து ஜேகே வந்து அப்படியே காரை டிரைவ் பண்ணிட்டு அப்படியே வந்து நின்றுட்டு அங்கே 2வது காரும் வந்து ஒரே மாதிரி நிறுத்துறாங்க 2 பேருமே. அங்கே அந்த கார்காரன் தான் டேய் பையா என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்க. ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. விண்டோவை திறந்து அப்படியே வெளியே வந்து குதிச்சுக்கிறாரு. இப்போ டேவோட ஃப்ரெண்ட் தான் டேய் அந்த கார் யாரோடதுன்னு தெரியுமா அப்படின்னு நான் சொல்ல யாரோடதுடா யாரோடதா என்ன டேய் அது கிம்டயாங்கோட அண்ணனோட கார்ரா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்னதே அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து லிஃப்ட்டில் வந்து ஏற இப்போ லிஃப்ட்டில் பார்த்தோன்னா அங்கே கிம்டயாங்க வந்து நிற்க இப்போ வந்து ஐயோ அவனா அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜிகேயோட ஃப்ரெண்டு வந்து கீழே இறங்கிட்டாரு. ஸோ இப்படி கோர்த்து விட்டு போக இப்போ ஜெயகீதம் அப்படியே வந்து திரும்பி டேவை வந்து பார்க்குறாரு. அப்படியே ஒரு பிரைட் ஸ்மைல் பார்த்துட்டு நீயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாரிங்க நான் அந்த காரை தெரியாமல் இடிச்சிட்டேன். ஸோ அந்த காரோட மிரரை நானே சரிப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் டாக் போக இப்போ வந்து தான் நீ யாருன்னு தெரியுமா? உன் பேர் ஜேகே அப்படின்னு சொல்ல
ஓ! சாரி. என் பேரு ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கா. இப்போ லிஃப்ட் அப்படியே ரிப்பேர் ஆகி அப்படியே தீ பிடிக்கிற மாரி இருக்கு. இப்ப ஜேகே தான் அப்படியே வந்து கவர் பண்ணிட்டுருக்கா. இப்ப 2 பேருமே அந்த லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஸோ, இப்படிலாம் வந்து அந்த லிஃப்ட்டுக்குள்ள இவ்ளோ கலவரம் வந்து நடக்க, இப்ப அந்த லிஃப்ட்டோட சூட்டு தாங்காம அப்படியே அந்த லிஃப்ட்டெல்லாம் உடைய, இப்ப ஜேகே தான் அப்படியே வந்து டேவ் ஒரு மாரி கைய பிடிச்சுட்டு அந்த லிஃப்ட்டுக்கு மேல வந்து நிக்க. அங்க இருக்கவங்க தான் அந்த லிஃப்ட்டெல்லாம் திறந்து விடுறாங்க. ஸோ 2 பேருமே வந்து தொப்புன்னு கீழ வந்து விழுக, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுத்தி நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஜேகேவோட ஃப்ரெண்டு தான், "டேய் டேய் என்னடா ஆச்சு?" ஒண்ணும் இல்ல" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வந்து போயிட்டுருக்குடா அங்க கலவரம். இப்ப வந்து ஒரு கார் வந்து நிக்கிது. இப்ப அந்த கார்லேருந்து ஜான் வந்து வராரு. ஜான் வந்துட்டு, "ஓ! என்னாச்சுங்க? ஸோ சாரி. லிஃப்ட் இப்படி ஆகும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஸோ நாங்க லிஃப்ட்ட வந்து ரெடி பண்ணிக்கிறோம்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. "ஸோ நாங்களே லிஃப்ட்ட ரெடி பண்ணிக்கிறோம்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜான் தான் அப்படியே வந்து போக, இப்ப டே தான் அப்படியே வந்து உள்ள போகுறாரு. இப்ப அங்க இருக்க ஒரு கொலீக் கூட அப்படியே வந்துட்டே வந்து பேசிட்டே அப்படியே மீட்டிங் ஹால் வந்து போறாரு. ஸோ, இப்ப வந்து அங்க ஜியான் தான் வர பொண்ணுங்க, பசங்ககிட்ட எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயா வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ, அங்க வந்து புதுசா ஒரு கேம் லான்ச் பண்றதுக்காக ஐடியா வந்து போய்க்கிட்டு இருக்கு. இப்ப வந்து அங்க ஒருத்தன் வந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கத பார்த்துட்டு, "டேய் என்னாடா பண்ணிட்டு இருக்க? இப்படி ஃபோன் நோண்டுறன்னா வெளிய போய் நோண்டு" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்கார். ஸோ, இந்த ப்ராஜெக்ட்டோட ஹெட்டே தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஸோ எல்லாத்தையுமே வந்து முடிவு பண்ணிட்டு, ஸோ அப்படியே வந்து கட் ஆகி சீன பார்த்தோம்னா, அங்க வந்து பார்ட்டி தான் போயிட்டுருக்கு. ஸோ அங்க பார்ட்டி, டான்ஸு அப்படியே வந்து போயிட்டுருக்குடா. அங்க பார்ட்டி, கும்மாளம் எல்லாமே வந்து அப்படியே ஜாலியா வந்து போயிட்டுருக்குடா. இப்போ வந்து ஜேகே தான் அப்படியே வந்து ஒர்க் பார்த்துட்ருக்க. இப்ப டே தான் ஜெய் இங்க வந்து எனக்கு இந்த கம்ப்யூட்டர மட்டும் சரி பண்ணி குடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இப்ப டே தான் அங்க வந்து ஜாம் வந்து தடவி வச்சிருப்பாரு. ஸோ இது ஜேகே வந்து பார்த்துட்டு, சாப்பிட்ட கையோட இப்படி வச்சேன்னா இப்படிதான் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அவர் பாட்டுக்கு ஒர்க் பார்த்துட்ருக்காரு ஜேகே தான். ஸோ இப்படி வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து அத சரிப்படுத்திட்டு அப்படியே ஜேகே வந்து வெளிய வராரு. இப்ப டே தான் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு, "அ உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன் ஜேகே" அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இப்ப டே தான் ஒரு வாட்ச் வந்து ப்ரெசென்ட் பண்றாரு. ஆல்ரெடி ஜேகே வந்து ஒரு வாட்ச் போட்டிருக்கா. அது மேலயே அந்த வாட்ச் போட்டுட்டு, "ஏ ஏன் எங்க இந்த ஆஃபீஸ ஃபுல்லா கிறுக்கா இருக்காய்ங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே தான் ஒரு மாரி பார்த்துட்டு அப்படியே வந்து போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன்ல இப்ப அங்க வந்து பர்த்டே கேக் தான்டா. டேக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அப்படியே வந்து கேக் எல்லாமே கட் பண்ணிட்டு அப்படியே டே தான் எல்லாருக்கும் வந்து ஃபீட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படியே வந்து போக இப்போ வந்து டே தான் ஒரு கிஃப்ட் பாக்ஸ அன்ராப் பண்ணிட்டு, "ஏய் இந்த தொப்பி உனக்கு நல்லாயிருக்கும்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜேகேக்கு ஃபோர்ஸ் பண்ணி போட வந்து பார்க்க. ஸோ இப்படி ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்க இப்ப டேவோட அப்பா தான், "என்ன நடக்குது? டேய் டே உன்னைய கீழ கூப்பிடுறாங்க" அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்ல, இப்ப டே தான், சரிங்க அங்கிள்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்ப தான் அப்படியே வந்து கீழ போறாங்க. ஸோ டேவோட அப்பா தான் பார்த்துட்டு, "என் பையன்கிட்டேருந்து தள்ளியே இரு" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டுருக்க. இப்ப ஜேகே தான் அவரோட ஃப்ரெண்ட கூப்பிட்டு, "ஏய் இது டென்ஷன் பார்ட்டிடா" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து கலாய்ச்சிட்டு போயிட்டுருக்க. இப்படி அவங்கவங்க ஃபன்னா போயிட்டுருக்கு. இப்ப டே தான் அப்படியே ஜேகேவோட வீடு தேடியே வந்தா. ஸோ இப்ப டே தான் அங்க கிஃப்ட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்கேன். இப்ப ஜேகேவோட அம்மா தான் இதெல்லாம் பார்த்துட்டு, "டேய் இந்த சைஸ்லாம் எப்புட்றா தெரியும் உனக்கு?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து காட்ட. "என்னது?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே அத பிடுங்கிட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு. இப்ப நைட் டைம் தான் டே தான் அப்படியே வந்து வராரு. ஸோ டேவோட கண்ணுக்கு ஏதோ ஒயிட் கலர்லலாம் புகை வந்து தெரியுது. ஸோ ஏதேதோ பேயலாம் அப்படியே அவர் கண்ணுக்கு வந்து தெரிஞ்சு அப்படியே பயம்புடுத்திட்டுருக்கு. அப்படியே வந்து பயம்புடுத்திட்டுருக்கு. அப்படியே வந்து ஜேகே மேல மோதிட்டு, "ஜேகே ஜேகே" அப்படின்னு வந்து சொல்ல, "என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து காம் டவுன் படுத்திட்டு இருக்காரு. இப்ப அகைன் டேயோட ஃப்ரெண்டுக்கு அப்படியே அந்த பேயெல்லாம் மறுபடியும் வந்து தெரிஞ்சிட்டுருக்க. ஸோ அந்த பேய பார்த்துட்டு டேவோட ஃப்ரெண்டு அப்படியே பயந்துட்டு அப்படியே ஓடிட்டுருக்காரு. இப்போ ஓடிட்டுருக்கும்போது இப்போ டே தான், டேய் என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்க, டே டேவோட பேச்ச கூட கேட்காம டேவோட ஃப்ரெண்ட் தான் அப்படியே ஜன்னல் ஓரத்தில வந்து நின்னுட்டு அப்படியே எகிறி வந்து குதிக்க அப்படியே வந்து டேவோட ஃப்ரெண்ட் அப்படியே கீழ வந்து விழுகுறாரு.
டேவோட ஃப்ரெண்டு அந்த இடத்துலயே செத்துட்டாரு. ஸோ அப்படியே ஆம்புலன்ஸ்லாம் வருது. அப்படியே ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க. ஸோ அப்போ போலீஸ்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விசாரிச்சுட்டு இருக்காரு. இப்ப டே தான் ஜிகே கிட்ட அப்படியே அழுதுட்டு இருக்காரு. இப்ப டே தான் அப்படியே வந்து டேவோட ஃப்ரெண்ட வந்து பார்க்க அப்படியே வந்து கண்ணு வந்து முழிக்குது. இது டே வந்து ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிக்க. இப்ப அந்த டேவோட ஃப்ரெண்டு தான், "இந்த ஜென்மத்தில மட்டும் இல்ல, 7 ஜென்மத்திலயும் நீங்க 2 பேரும் சேரவே மாட்டீங்க." அப்படின்னு வந்து அது சொல்ல, இப்ப டே தான் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்ட நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஐ அம் ரியலி சாரி. நான் இது ஒன் ஷாட்டா எடுத்துட்டு போணும்னு நான் நெனச்சேன். பட் என்னால முடியல. இது 2 ஷாட்டா நான் கொண்டு போறேன். நாளைக்கு இதோட செகண்ட் பார்ட் வந்துரும். ஐ அம் ரியலி சாரிடா. ஓகே. இது நான் ஒன் ஷாட்ன்னு டைட்டில் போட்டேன். என்னடா பாதியோட நிப்பாட்டிட்டே அப்படின்னு நீங்க நெறைய பேர் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ சாரி. நான் நாளைக்கு இதோட செகண்ட் பார்ட் போடுறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹேப்பியா, ஹெல்த்தியா இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பாய் பாய். தகதோம் தக தரிகிட தோம் தக